அ எடப்பாடியிலேருந்து வரும்போது வலதுபுறமா திரும்புனா, சங்கிரியில வரும்போது லெஃப்ட்ல போற மாரி இருக்கும். இந்த ஊர் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, வேலம்மாவிலசு. இந்த வேலம்மாவிலசுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா, நம்மளுக்கு சூரியமலைன்னு ஒரு மலை வரும். அது அந்த மலை தாங்க சூரியமலை. அந்த சூரியமலையில பார்த்தீங்கன்னா, 11 சித்தர்ல ரொம்ப முக்கியமான கொங்கண சித்தர் ம் தியானம் புரிஞ்ச இடம் தான் இந்த சூரியமலை. ஒரு பல நூற்றாண்டுகளா இங்க தியானம் புரிஞ்சிருக்கிறாரு. பல நூற்றாண்டுகளாக தவம் புரிஞ்சு, அதுக்கப்புறம் இங்கேருந்து வையப்ப மலை போயிருக்கிறாரு. வையப்ப மலைக்கு அப்புறம் அளவாய் மலைன்னு சொல்லிட்டு வெண்ணந்தூர் பக்கம், அதாவது ஆட்டியாம்பட்டியிலேருந்து வெண்ணந்தூர் பக்கத்தில் அளவாய் மலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே சிறிது காலம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஊதியூர் அப்படிங்கிற மலையில் ரொம்ப நாள் தவம் புரிஞ்சு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் இவர் திருப்பதியில் போயிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. திருப்பதியில் தான் இவர் ஜீவசமாதி இன்றளவும் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. இவர் பார்த்தீங்கன்னா, நிறைய நூல்கள் இயற்றியதா சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தா வாலை கும்மி அப்படிங்கிற நூல், முக்காண்டம், வாதகாவியம் 3000, வாத சூத்திரம் 200, தனிக்குணம், தண்டகம் இப்படி நிறைய நூல்களை இயற்றியிருக்கிறாரு. சாயந்தரம் தான் பூஜ்யம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இல்லாமல் இவர் திருவள்ளுவரோட சீடர்னு சொல்லிக்கிறாரு. போகரோட சீடர்னு சொல்லிக்கிறாரு. முன்னாடி லென்ஸ் எப்படியே கீழே விழுந்துருச்சு. இவர் பெயரால் வைத்திய, ரசவாத, யோக நூல்கள் நிறையா, இந்த நூல்கள் மூலமாக நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம மேலே போக வேண்டிய இடம். கீழே வண்டி நிறுத்திட்டு, குரங்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் தொந்தரவு பண்ணலை. வண்டியை கீழே நிறுத்திட்டு மேலே போகும்போது பார்த்தீங்களா, ஒரு 5 தலை நாகம் இருக்குது. இந்த 5 தலை நாகம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமான ஒரு நாகமாக இருந்தது. இதுக்கு கோழி ஆடுலாம் பலி கொடுப்பாங்களாட்டிருந்து, இது வேண்டுதலைக்காக பலி கொடுத்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்தது. அங்கே பார்த்தோம் 5 தலை நாகம். ஒரு படையெடுத்து இருக்கிற மாதிரி ஒரு உருவமாக இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாறையில் இது மேலே போகிறதுக்கான வழிக்கு குறியீடு போட்டிருப்பாங்க. இங்கே வழி தவறி வேறு பக்கம் போகாத இருக்க. சுற்றியுமே இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க. கொங்கண சித்தர் அதனால தான் இது மாதிரி அமைதியான இடத்த அப்பயே தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. இது சுற்றியுமே மலை தான், அதுவும் பசுமையான மலை, ஒரு அமைதியான ஒரு ஊர். அப்படியே மேலே போனால் நிறைய குரங்குகள் இருந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்படியே மேலே போயிட்டே இருந்தோம்னா ஏரோ மார்க் பாருங்க, அந்த வழி மாதிரி போகாது. ஹாய், ஓடாதீங்க, ஓடிச்சு. அப்படியே மேலே போயிட்டே இருந்தோம்னா மேலே வந்து நமக்கு வலதுபுறம் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் பயம் இல்லை. இங்கே ஒன்றும் விலங்கு இல்லாதனால தைரியமாக ஏறலாம். மக்கள் வந்தாலும் வரனாலும் நம்ம போகலாம். அமாவாசை பௌர்ணமிக்கு நிறைய பேர் வராங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, முதல் நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தர் தியானம் செஞ்ச இடம். அதுக்கு மேலே ஒரு 500 மீட்ரு, சும்மா 500 மீட்ரு வராது, ஒரு 300 மீட்ரு மேலே போனோம்னா சின்ன ஒரு சந்தில் உள்ளே பூந்து போனால் சிவன் இருக்கிறாரு, அதை பார்க்கலாம். ஒரு 100 அடி போனால் போதும். அப்புறம் ஒரு 20, 30 அடி கொஞ்சம் குகையில் ஒரு 20 அடி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம மேலே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மற்ற நாள்லாம் போனோம்னா மேலே இருக்கிற குகையில் உள்ளே உட்காந்து அமைதியாக தியானம் செய்யலாம். அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இங்கே ஏற்கனவே ரொம்ப அமைதியாக இருந்தது, இன்னும் உள்ளே இன்னும் அமைதியாக இருந்தது. நம்ம வந்ததுக்கு படிக்கட்டுலாம் இல்லை, அந்த பாறையிலே அப்படியே நம்ம ஏறி வந்துகிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஒன்றும் கஷ்டமான மலையெல்லாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நம்ம மேலே ஏறிடலாம். இந்த அமாவாசையில் காலையிலையும் பௌர்ணமியில் வந்து மாலையிலே வந்து சிறப்பு பூஜை நடக்குது இங்கே. அப்புறம் அன்னதானமும் நடைபெறுது. அன்னதானம் எத்தனை பேருக்கு போடுறாங்க தெரில. அமாவாசை காலையிலையும் பௌர்ணமி மாலையிலையும். இது வந்து கொங்கண சித்தர் தியானம் செஞ்ச இடம்.
ஒரு விநாயகர், அப்புறம் இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வள்ளி தெய்வானையோடது. வள்ளி தெய்வானை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள், அப்புறம் கன்னிமார்கள், அப்புறம் கொங்கண சித்தரோட சிலை. இதுதான் இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அது பூட்டி வைக்கிறாங்க, உள்ளே போக முடியுது. அதுக்குள்ளே போனோம்னா தான் நம்ம கொங்கண சித்தர் வந்து தியானம் செஞ்ச இடம் இருக்குது உள்ள. அது ஒரு 100, 150 அடி உள்ளே போனால் ஒரு சொனா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நாங்கள் பார்க்கல. அதை நம்ம வணங்கிட்டு அப்படியே அந்த கல்லை சுற்றி கிரிவலம் மாதிரி அப்படியே போயிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பாறையை சுற்றிட்டு அப்படியே நம்ம போகலாம் வாங்க. அமைதியான ஒரு இடம். குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. மற்ற கோயிலெலாம் போயிட்டு குரங்குகள் ரொம்ப சேட்டை பண்ணோம், நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றது பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவும் செய்யலை. அது பாட்டுக்கு அமைதியாக விளையாண்டுட்டு இருந்தது. நாங்கள் அமைதியாக அதை பாட்டு நாமளும் அமைதியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இவருடைய குரு வந்து போகர். ஆனால் திருவள்ளுவரும் இவரோட குருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்களா, இதுக்கு ஒரு கதை இருக்குது. கொக்கு மரத்தில் வந்து உட்காந்து இவர் தவம் செஞ்சிட்டு இருந்துக்கிறாரு. அப்போ வந்து கொக்கு மரத்தில் உட்காந்து இவர் தவத்தை கலைக்கிற விதமாக கத்திக்கிட்டே இருந்திருக்குது. உடனே கொங்கர் என்ன பண்ணிக்கிறாரு, அப்படியே கோபத்தோட மரத்தில் இருந்த கொக்கை பார்த்தோன்னே அந்த கொக்கு வந்து கருவி போச்சுலாம், கருவி கீழே விழுந்துருச்சு. அதே சமயம் அவர் பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்துருக்கிறாரு. அங்கே போய் கேட்கும்போது அவங்க பிச்சை போட ரொம்ப லேட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவர் அதே கோபத்தோடு பார்க்கவும், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே கொங்கர் வந்து கற்பின் திறத்தால் நாணமுற்றார். ஆனால் அது யாருன்னா திருவள்ளுவரோட மனைவி வாசகி. எனவே தான் வந்து திருவள்ளுவர் வந்து இவர் குருவாக ஏற்றிட்டார். அதுக்கப்புறம் பல பாடல்கள் ஈற்றதாகவும் வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டில் வந்ததாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சான்று என்னென்னா, இந்த வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. நம்மளை பார்த்தால பிச்சுக்கிட்டு ஓடுதப்பா. பூஜைக்கு எத்தனை விளக்கப்பட மாட்டேங்குது. நம்ம இந்த கிரிவலத்தை சுற்றிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் பார்த்தோம்னா ஒரு தடம் போவோம், அது இடமார்க்கு இருக்கும். இதில் வந்து ஒரு 100 மீட்டர் மேலே போனால் நம்மளுக்கு சிவனோட கோயில் இருக்கும். வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில் நிறையா தங்க புதையல் இருக்குதுன்ட்டு ஒரு சர்ச்சை இருந்தது. அதனால் அந்த சர்ச்சையை வந்து சரி பண்ணி பார்க்குறதுக்காக வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அந்த கல்வெட்டுகள் மூலம் இது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது அப்படியே நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருக்கலாம். அப்படி மேலே ஏறிட்டு அந்த பாறை இடுக்கு நடுவு கொஞ்சம் அமைதியான ஒரு சூழலில் போயிட்டே இருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி எதாவது அங்கே சர்ச்சை வந்ததில்லை. அது பார்த்திங்களா, இந்த சித்தர் வந்து இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தியை வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது சொல்கிறாங்க. அதாவது இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தியை வந்து தெரிந்தவர், தொட்டதை தங்கமாக மாற்றும் திறமை கொண்டவர். இந்த ரசவாத வித்தை அதை வச்சுக்கிட்டு வந்து நம்ம அவர் தொட்டதெல்லாம் தங்கமாகும், இரும்பை பொன்னாக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தை இவர்கிட்ட இருந்ததுனால, இங்கே ஒரு ஆடு மேய்க்கு வந்த ஒரு பெரியவரோட தடியை வாங்கி அதை பொன்னாக மாற்றி அந்த பெரியவரிடம் கொடுத்ததா ஒரு கதை இருக்குது. அதனால் இவர் போகிற இடத்துல எல்லாமே நிறைய புதையல் இருக்கும்
அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டதுனால உடனே வந்து இங்கே மக்கள் ஒரு சர்ச்சையை கிளப்புனதுனால தான் பெரிய ஏதோ இஷ்யூ ஆச்சு. அப்போ வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அது மாதிரி ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இந்த வரலாற்று கண்டுபிடிச்சாங்க. இந்த சித்தருக்கு குடும் சித்தர் என பெயர் இருக்குது. கொடிய கொடிய மருந்து வந்து தயாரித்து தனக்குத்தானே சோதனை செஞ்சு பார்த்துக்கு வரோம். அது மாதிரி 2வது இவரை பார்த்தீங்கன்னா இவர் விஷமுறிவு நிறையா மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுதான் அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதே மாதிரியே தான் இருக்கும். இவரை பயபக்தியுடன் வணங்கி வந்தால் கண்ட நோய்கள், நச்சு வகையால் ஏற்படும் நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு பாடலுமே இருக்குது. நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. கொடிதான பாஷான வகை மருந்துகளின் முதல்வரே கொங்கண சித்தரை போற்றி. கடிதான ரசவாத வித்தைகர் எளிதாய் புரியும் கொங்கண சித்தரை போற்றி. முடியாத வித்தை ஏதுமில்லை குருவரல் கூடின் என போதித்த கொங்கண சித்தரை போற்றி. கொடிதான நஞ்சி ரோகம் அழிக்கும் செந்தூர பஸ்வம் கண்ட கொங்கண சித்தரை போற்றி அப்படின்ட்டு பாடல் இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா, ரொம்ப மோசமான ஒரு விஷங்கள், வாசன வகைகள், மருந்துகள், இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்ச முதல்வர் இவர் தான். ரொம்ப கடினமான ரசவாத வித்தைகள், அதாவது தொட்டதுலேயும் பொன்னாக்கும் ஒரு வித்தையை எளிதாய் புரிஞ்சுக்கிட்டது இவர் தான். முடியாத வித்தை எதுவும் இல்லை குருவரில் கூடின் அப்படின்னா, குருவோட அருள் இருந்தால் கற்றுக்க முடியாத வித்தை எதுவுமே இல்லை என எல்லாத்துக்கும் போதித்தவர். கொடிதான நெஞ்சி, ரொம்ப மோசமான நெஞ்சை அழிக்கும் சிந்தூர பஸ்மத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் இவரை போற்றி அந்த பாடல் பாடிருக்கிறாங்க. நம்ம மேலே போகிறோம்ல, இந்த கோவில் தான் அது. இதில் பாருங்க, சிவன் ஓட சின்ன உருவம் நந்தி சிலை உள்ளே இருக்குது. வெளியே சின்னதாக வச்சுருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மக்கள் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் மேலே கொண்டு போகாத. பாருங்கள் எப்படி கிடக்குதுன்ட்டு. பெரிய சிறியதாக ஒரு சுயம் வச்சுருக்காங்க. அது சிவன் தான். அதுக்கு அப்படியே வந்தோம்னா நம்ம ரைட் சைடில் பாருங்கள் போட்டுருக்காங்க, சிவன் கோயில் செல்ல முடியுன்ட்டு. அந்த கோவிலுக்கு உள்ளே தான் போகணும். உள்ளே வந்து ஒரு 2-3 பேர் தான் அமர முடியும். அதனால் உள்ளே இருக்கவங்க வெளியே வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகலாம். உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப உள்ள வெளிச்சம் கம்மியாக இருக்கும். எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பார்ப்போம். அவருடைய இந்த இதுக்குள்ளே தான் அந்த லைட் உள்ள விளக்கெறி பாருங்க, அதுதான் நம்ம உள்ள சிவன் இருக்கிற இடம். இப்படி உள்ளே போகலாம் பாருங்கள். இவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதில் ஒரு பாடல் பார்த்தீங்களா உங்களுக்காக. காணாது கிட்டாது எட்டாது அஞ்சி காரியமில்லை என்று நினைத்தால் காணாதும் காணலாம் மஞ்செலுத்தி அதில் காரியமுண்டு தியானம் செய்தால் அப்படின்னு என்னென்னா, 5 எழுத்து மந்திரத்தில், 5 எழுத்துனா என்ன தெரியுமா, நமச்சிவாய. 5 எழுத்து மந்திரத்தில் வந்து நம்ம உச்சரிப்பதனால் இறைவனை வந்து நம்ம பார்க்க முடியாது. கிட்டவில்லை, நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறா அப்படிங்கிறது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம்.
அததான் சொல்றாரு. காணாது கிட்டாது எட்டாது அஞ்சு காரியமில்லை என்று நினைத்தால் காணாதும் காணலாம் அஞ்செழுத்தில் அதில் காரியம் உண்டு தியானம் செய்தார். நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருள்ல 5 எழுத்து மந்திரத்தின் மூலமா நம்ம காண முடியும். எப்படி? தியானம் செஞ்சால். கடவுளை தேடியே நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. அந்த 5 எழுத்து மந்திரத்தை மனதில் தியானத்தால் இறைவனை காண முடியும். நினைத்த காரியம் கைகூடும். அப்படின்னு ஒரு பாடலில் அவர் பாடியிருக்கிறாரு. இது பாருங்க, ஒரு சிறிய நந்தி, சிவன், அப்புறம் செம்புனால் ஆன பெரும்பாலும் லட்சுமியும் உள்ள இருந்தது. இது இந்த இடத்துல உட்காந்து அமைதியாக எந்த சத்தமும் இல்லாத மற்ற நாட்கள் அந்த பௌர்ணமி அமாவாசை இல்லாத நாட்கள் வந்தீங்களா அமைதியாக உட்காந்து தியானம் செஞ்சுட்டு போகலாம். ஒரு அமைதியான ஒரு இடம். நன்றி, வணக்கம்.